தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன். எழுச்சியும் புரட்சியுமாக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் இங்கே மேடை அமைத்து பேச அனுமதி அளித்த, பாதுகாப்பும் அளித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அருமை காவல்துறைக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நாங்கள் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்று வரிவிடாமல் ஒட்டெடுக்க வந்திருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். நாங்கள் இங்கே கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளை போய் உளவு சொல்லாமல் எங்களுடைய வலியையும் வேதனையையும் போய் உளவு சொல்லுங்கள் என்று உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து நான் என் உரையை துவங்குகிறேன். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? ஏன் ஆட்சி அமையணும்? தமிழ்நாடா இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சி தான் வேணும். நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி அமைக்கணும். ஏன் இப்போ இத்தனை வருஷம் என்னாச்சு? இத்தனை வருஷம் ஆட்சி அமைஞ்சது தமிழ்நாடா இல்லையா? தமிழ்நாடாக இல்லை, வந்தேரிகளின் வேட்டைக்காடாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அத்தனை நகரங்களும் அதன் மையப்பகுதி மார்வாடிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நாம போய் ராஜஸ்தான்லயோ குஜராத்லயோ ஆக்கிரமிக்க முடியாது. அடிச்சு விரட்டிடுவான். நாம் எல்லாரும் படிக்கணும். படிச்சுட்டு பெங்களூரு, மும்பை, டெல்லி அல்லது வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போயிடணும். இந்த மண்ணையும் இதன் வளங்களையும் எல்லோரும் வந்து வேட்டையாடணும். நாம ஒரு சாண்ட்ரோ மயிலுந்து, ஒரு மாருதி ஸ்விஃப்ட் மயிலுந்தை வாங்கி கொண்டு நாம ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நாம வாழ்க்கைக்கு நகன்றணும். ஆனால் நம் மண்ணை, நம் வளத்தை வேற எவனோ வந்து ஆளுவான், அனுபவிப்பான். இதான் இங்க இவர்கள் கட்டமைச்சிருக்கிற வளர்ச்சி, சமூக நீதி, இவர்கள் கொடுத்திருக்கிற கல்வி. இதான் கல்விங்கிறது. என் மண்ணு எப்படி இருக்குன்னு நான் சிந்திக்கணும். நான் முல்லை நிலத்தில் இருந்தேன். முல்லை நிலத்தில் கற்காலத்திற்கு பிறகு நான் ஆடு மாடு மேய்ச்சுதான் வாழ்ந்தேன். சரி, இன்னைக்கு சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மாடு போராட்டத்துக்கு போக சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்கிறதை அரசு பணியாக மாத்துவேன்னு சொல்றாரு. அப்ப படிச்சவனை பூரா ஆடு மாடு மேய்க்க சொல்றாரான்னு கேட்கிறாங்க வக்கனையா. அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அவர் படிச்சவனை பூரா ஆடு மாடு மேயின்னு சொல்ல, கல்வியை வேளாண்மையோடு ஒருங்கிணைன்னு சொல்றாரு, கல்வியை கால்நடையோடு ஒருங்கிணைப்பு செய்யன்னு சொல்றாரு. அதை நம்பி வாழுகிற மக்களுக்கு புது சட்டத்தை இயற்றி நெருக்கடி கொடுக்காதேன்னு சொல்றாரு. அதுக்கு தான் மனமுறை ஏறுறோம், அதுக்கு தான் ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் நடத்துறோம். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய அரசாட்சி முறை உலகத்திற்கு அரசாட்சியை எப்படி நிர்வகிக்கணும்னு காட்டியது, உருவாக்கியது உலகத்தில் முதலாக முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழர்கள். ஆணிரைகளை கவர்தலும், அதை மீட்டுதலும், அதை காத்தலும் தான் அன்றைக்கு இருந்த சர்வதேச அரசியல். படையெடுப்புகள், அரசாட்சி அனைத்துமே ஆணிரைகளை மையப்படுத்தி வச்சுதான் நடந்துச்சு. மேய்ச்சல்காரர் கையில் இருக்கிற அந்த மேய்ச்ச கம்பு தான் பிற்காலத்தில் செங்கோலாக மாறிச்சு. மன்னர் கையில் இருக்கிற செங்கோலா மாறிச்சு. கொள்ளையற்று கோடஞ்சுவானை மருமையும் புல்லாலே ஆயமகள். கோனார் வீட்டில் இருக்கிற பிள்ளைய, இடையர் வீட்டில் இருக்க பிள்ளைய, மாட்டு கொம்புக்கு பயப்படுறவன் அடுத்த சென்மத்துல கூட நமக்கு கணவனா வந்துடக்கூடாதான்னு நினைச்சா கலித்தொகை சொல்லுது. நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகத்திலேயே ஒரு விளையாட்டு தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆவணப்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னா அது சல்லிக்கட்டு மட்டும்தான். சிந்து சமவெளியில் கிடைக்கிற காசு, அதில் சல்லிக்கட்டுக்கான சின்னம் இருக்கு, ஏறுதழுவுதல் சின்னம் இருக்கு. கலித்தொகை, தொல்காப்பியத்தில் கலித்தொகை, கொள்ளையற்று கோடஞ்சுவானை மருமையும் புல்லாலே ஆயமகள் கலித்தொகை. குறைந்தபட்சம் கலித்தொகையோட வயசு 5000 ஆண்டு. 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகள், இலக்கியங்கள் 4000 பிரபந்தத்தில், பக்தி இலக்கியமான 4000 பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் கண்ணனை பாடுறாங்க. கண்ணா, நீ நப்பினையை திருமணம் செய்ய 7 காளைகளை அணைந்தவனாச்சே என்று 4000 பிரபந்தம் பாடுது. 4000 பிரபந்தம். எத்தனையோ படையெடுப்புகள், எந்த படையெடுப்பிலும் சல்லிக்கட்டு தடைபடல. ஆனால் சல்லிக்கட்டு இந்த கொள்ளக்காரங்களோட ஆட்சியில் தடைபட்டது.
ஜல்லிக்கட்டு தடைபெற்ற போது அதை எதிர்த்து தடையை மீறி நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டு நடத்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர், அதுவும் இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடந்தது என்பதற்கு ஒரு சான்று, ஆவணம். மதுரை மாவட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள், பிரிட்டிஷ் கலெக்டர்கள், பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல்கள் இவர்கள் எல்லோரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்க அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போட்ட உத்தரவு இன்னைக்கும் இருக்கு மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில். இப்படி உலகத்தில் ஒரு விளையாட்டு தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆவணப்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னு சொன்னா அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். அந்த ஜல்லிக்கட்டில் கை வச்சான் நீதிமன்றத்தை வச்சு, நீதிமன்றம் மூலமாக ஒரு வழக்கை போட்டு கை வச்சான். அப்ப நம்ம எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தோம். ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்த உடனே அடுத்து போன அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு பொவைன் பிரீடிங் ஆக்ட் 2019, தமிழ்நாடு கால்நடை இனவருத்தி சட்டம் 2019 அப்படின்னு ஒண்ணு ஐயா எடப்பாடி கொண்டு வந்தாரு. அந்த சட்டம் வந்தபோது நாங்கள் எதிர்த்தோம். இப்ப 2 மாசம் முன்னாடி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த மாசம் காவந்த அரசாக போற, 4.25 வருஷம் கிழிச்ச கிளி என்ன? இப்ப நீ போகும்போது ரகசியமாக இந்த சட்டத்தை செயல்படுத்துறேன் என்று அரசிதழ் ஜீவா போட வேண்டிய அவசியம் என்ன? அந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த சட்டம் தமிழ்நாடு பொவைன் பிரீடிங் ஆக்ட், நம்ம காக்கால பூச்சிக்காலை இருக்கு பாருங்க, அந்த பூச்சிக்காலையை இனிமேல் அரசாங்கம் ஆய்வு செய்து அந்த பூச்சிக்காலை வளர்ப்புக்கு உகந்ததான்னு பார்த்து, அது வளர்ப்புக்கு உகந்ததா இருந்தா மட்டும்தான் அதை அந்த மாட்டுக்காரன் வளர்க்கணும். இல்லைன்னா அதை அகற்றி விடுவோம், சட்டப்படியான வகைகளில் அதை அகற்றி விடுவோம். அப்படின்னா என்ன? ஒன்று காய அடிச்சிருவான், இல்லைன்னா கொன்றுவான். டேய், பல்லாயிரம் ஆண்டுகளாக என்கிட்ட இருக்க பூச்சிக்காலையை நீயா வந்து பார்த்து கொடுத்த? யார் பார்த்து கொடுத்தது? பல்லாயிரம் ஆண்டா என் மாட்டுக்காரன் வளர்க்குற பூச்சிக்காலையை நீயா பார்த்து கொடுத்த? என் கடையில், என்னுடைய தொழுவுல, என் பட்டியல 100 காலங்கள் இருந்தாலும் ஒத்த கண்டதாண்டா நான் பூச்சிக்கு நிப்பாட்டுவேன். அது ஏன்னு அறிவு தெரியுமாடா உங்களுக்கு? இங்க இருக்க கால்நடை பல்கலைக்கழகங்கள், ஒரு பல்கலைக்கழகம் நாட்டு மாடுனா என்னன்னு வரையறுக்க சொல்லு. நாட்டு மாடுனா என்ன? இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாட்டு மாடு. பஞ்சாப்ல சாகிவால், ராஜஸ்தான்ல தார்பார்கர், குஜராத்ல கிர்ரு, கர்நாடகாவில் ஹல்லிகர், ஆந்திராவில் ஓங்கோல், கேரளாவில் வெச்சூர், இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டு மாடு. தமிழ்நாட்டில் தெற்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் தென்பாண்டி மாடு, கோனாடன் மாடு. மதுரை, சிவகங்கை, விருதுநகர் பகுதிகளில் புலிக்குளம் மாடு. தேனி மாவட்டத்தில் கம்பம் மலை மாடு. கொங்கு பகுதிகளில் காங்கேய மாடு. பொள்ளாச்சி ஆலியார் அணைக்கட்டு பகுதிகளில் கொங்க மாடு. தஞ்சை பகுதிகளில், டெல்டா பகுதிகளில் உம்பளசேரி மாடு. சேலம் மாவட்டத்தில் பாலமலை மாடு. ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், பிற்காவில் மட்டும் பர்கூர் செம்மறை மாடு. மேட்டூர் அணைக்கட்டு பகுதிகளில் ஆலம்பாடி மாடு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளில் துறிஞ்சல் தலை மாடு. சென்னையை சுற்றி திருவண்ணாமலை குட்டரக மாடு. இதை வரையறுத்துற நாங்கள் இந்த மேடை கலச்சு விட்டு போயிடறோம். ஒரு வனத்துறை அதிகாரி, ஒரு கால்நடை மருத்துவர் அல்லது ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரியுடைய பேராசிரியர் காங்கேய மாடுனா இப்படி இருக்கணும், புலிக்குளம் மாடுனா இப்படி இருக்கணும், கும்பலசேரி நாய் இப்படி இருக்கணும்னு வரையறுத்து சொல்லிப்புறா. யாரா சொன்னா? என் பாட்டம் மூட்டனுக்கு தெரியும். நாட்டு மாடுனா என்ன, அது எப்படி இருக்கணும்னு. நாட்டு கோழினா என்ன, சேவல்னா என்ன, எப்படி இருக்கணும்னு தெரியும். ஆடுனா என்ன, கிடாய்னா என்ன, அது எப்படி இருக்கணும்னு தெரியும். நீ படிச்சு வளர்க்கணும், சொல்லிப்புறா. அப்போ நீ எந்த மாட்டுக்கு முடியலனாலும் வைத்தியம் பார்ப்ப, நீ எந்த ஆட்டுக்கு முடியலனாலும் வைத்தியம் பார்ப்ப. அதுதான் நீ படிச்ச படிப்பு. இதுல எது காங்கேயம், எது புலிக்குளம், எது உம்பளசேரின்னு உனக்கு தெரியாதப்பு. அது என் பட்டிக்காட்டு மனுஷனுக்கு தான் தெரியும். மாடு மேய்க்கிறான் பாரு, மேச்சக்கம் போச்சு, அவனுக்கு தான் தெரியும். எந்த வனத்துறை மசனாடிக்கு தெரியாது, எந்த கால்நடைத்துறை அலுவலருக்கும் தெரியாது, எந்த அரசாங்கத்துக்கும் தெரியாது. வழக்கு வெக்கமயிறு இல்லாம வழக்கு 90கள்ல இருந்து ஆடு மாடுகளை மலங்காடுகளில் மேய்க்கக்கூடாது. பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக ஆடு மாடு மேய்கிறா மலையில. அப்பெல்லாம் அழியாத உன் வனம், உன் காடு இப்ப நாங்க மேய்க்கிறோம் அழிய போதா? கேட்கணாது இல்ல.
இப்போ அழிய போதா சொல்லுங்க? பல்வேறு வழக்கு 90கள்ல இருந்து பல்வேறு வழக்கு, எந்த வழக்குலையும் திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி இந்த மேய்ச்சல்காரவங்களுக்காக இந்த அந்த ஆடு மாடுகளுக்காக இவங்க எதிர் வழக்குரை கவுண்டர் தாக்கல் செஞ்சதே கிடையாது. நீதிமன்றத்தில் செஞ்சதே கிடையாது. ஆமா மேய்க்கக்கூடாது, ஆமா மேய்க்கக்கூடாது, இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் மேய்க்கக்கூடாது. டேய், நான் 10,000 கோடியா மேய்ச்சி அங்கேயே படுத்து கிடக்கடா. நீ எங்கேயோ பங்களாவில் படுத்து கிடந்து ராத்திரியில சட்டம் போட்டு விடிஞ்சு எந்திரிச்சா என் மாட்டை என்னையும் குத்தவாளின்னு சொல்ற அயோக்கிய பையல. 10,000 ஆண்டுகளா நான் மேய்க்கிறேன்டா. இந்த 10,000 ஆண்டுகளா என் ஆடு மாடு மேய்ஞ்சு அழிஞ்சு போன ஒரு தாவர இனத்தை சொல்றா, ஒரு உயிரினத்தை சொல்றா. மேலை நாடுகள்ல ஆடு மாடு இல்லாத ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள்ல, பக்கத்து நாடுகள்ல இருந்து ஆடு மாடை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து மேய விடுறான்டா. அதான் மலையை காப்பாத்தும்னு இந்த முட்டாப்பயிலுக மலையை பூரா பிளாக் ஜெட்டு கிரானைட் குவாரிக்கு கான்ட்ராக்ட் விட்டுவிட்டு நம்ம மாட்டை மேய்க்க கூடாதுன்றாங்க. எதிரா வளர்ச்சி பேசுமாடா, பேசுமா? அதுல நீதிமன்றம், இதுல அரசு சொல்லுது கால்நடைத்துறை தேனி கம்பம் மலைமாடுன்னு ஒன்று அரசு பதிவுல இல்லை. அரசு பதிவுல கம்பம் மலைமாடு இல்லைங்கிறது மாட்டோட தப்பா, மேய்க்கிறவன் தப்பா, எங்களை ஆட்சி செஞ்ச வழக்கனைய கூமுட்டைய உங்க தப்பாடா, உங்க தப்பாடா. யாரு தப்படாது? வெள்ளந்தி ஆத்தாப்ப மேய்ச்சா என் பாட்டன் மூட்டை அப்பத்தா என் தாத்தனை மேய்ச்சா அவங்க தப்பாடா. அரசாங்க பதிவேட்டில் அந்த மாடு இல்லைங்கிறது ஏன்டா? இணைய மாதிரியே ஆதார் கார்டில் போட்டோ எடுக்க துப்புலாத அயோக்கிய பயிலுங்க. இணையறானா எவனோ வெளிநாட்டுக்காரன் எடுத்து வச்சு இதான் ஆதார் கார்டுன்றா. இவங்களுக்கு அந்த மாடு இதில் இல்லையா? ஃப்ளோரான் ஃபவுனான்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணுக்கான தாவரம், அந்த மண்ணுக்கான உயிரினம், இப்படி மலங்காட்டுக்கான உயிரினம் என்னுடைய பழங்குடி மக்களும் அவர்கள் மேய்ச்ச மாட்டினமும் தாண்டா. அவங்கள வெளியேற்றிவிட்டு நீங்க புலி கரடி யானை மானு நாய் நரி தான் இருக்கணும்னு சொல்லாத. அவங்களும் இருப்பாங்க, அவங்களும் அதோட ஒரு பகுதி தான், அதோட ஒரு பகுதி தான். என் மாடு மேய்ஞ்சிச்சு, யானை அது பாட்டுக்கு மேய்ஞ்சிச்சு, மான்கூட்டு அங்கிட்டு மேய்ஞ்சிச்சு, நான் பாட்டுக்கு படுத்து கிடந்தேன். ஒரு துரட்டி கம்ப வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு படுத்து கிடப்பேன், தூக்குவாளியில் சொத்தை வச்சுக்கிட்டு. இப்போ வந்துட்டாங்க புதுசா யானையை காப்பாத்துறாங்களா வளர்க்கணும். எதுக்குடா தந்த வச்ச யானை வெளியில வருது? வெளியில ஒன்று ஏன்டா உள்ள போக மாட்டேங்குது? உள்ளவனை கொண்டு உரையின்னு தாண்டா அது வெளியே வருது. அது ஏன் வெளியே வர யானை ஃபுல்லா தந்தம் வச்ச யானையாவே இருக்கு? தந்தம் இல்லாத யானை ஏன் வர மாட்டேங்குது? வழி தவறி வந்தாலும் விரட்டி விட்டா உள்ள போயிருது. ஆனா அந்த தந்தம் வச்ச யானை வெளியே வந்துருச்சுன்னா உள்ள போகவே போகாது. காரணம் பேசுவோமாடா, பேசிடுமாடா உங்க யோக்கியதையா? யானைக்கு காட்டுக்குள்ள தீவனம் இல்லாம ஆக்குனது யாரா? லண்டானாங்கிற அந்த செடி, அந்நிய செடி, அந்த லண்டானாங்கிற அந்நிய செடி அழிக்கிறானா அந்த மண்ணுக்கு பூர்வீகமா இருக்க மாட்டையும் பழங்குடி மக்களை அழிக்கிறீங்க. வெக்கம் கட்டுவீங்களா? லண்டானா அழிக்கிறானா அதை வச்சு காசு பார்த்துக்கிட்டு அதை அழிக்கிறதுக்கு என்ஜிஓக்களை உருவாக்கி முதல் ஃபண்டு ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லண்டானாவில் இருந்து வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கிட்டு தர்றாங்க. காடு ஊரா லண்டானா வேணா எங்க இருந்துடா வரும்? யானைக்கு சாப்பாடு அப்போ அது வெள்ளாம காட்டுக்கு தான் வரும், வெள்ளாம காட்டுக்கு தான் வரும். என் ஓட்டு வீடு ஒரு பக்கம் மக்கி போய் உத்தரம் இறங்கி போன என் ஓட்டு வீடு, என் பழங்குடி மக்களோட ஓட்டு வீடு உனக்கு வலிக்கும், வலிக்கும். இதை விட அதிகமான சத்தம் எழுப்புற ஒளிபெருக்கிய வச்சு பணக்காரன் ஃபார்ம் ஹவுஸ் ரெசார்ட்ல ஆட்டம் ஆடுவேன் ராத்திரி ஊரான், அது வலிக்காது ஓ யானைக்கு. இது வலிச்சிடும், இது வலிச்சிடும். என் மாடு மேய்கிறது வலிச்சிடும். பணக்காரன் போடுற ஆட்டம், அவனுடைய சாராய பாட்டிலோடு அவன் போடுற பீங்கா ஓ யானைக்கு வலிக்காது. என் மாடு மேய்ச்சா வலிச்சிடும், வலிச்சிடும். யார் இதை தட்டி கேட்கறது? யார் தட்டி கேட்கறது? எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு போற போக்கில் இது ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்கிறாம சிவகங்கைக்கு ஐயா எடப்பாடி வந்தாருங்க எங்க ஊரை பக்கம். சிவகங்கையில் நாங்கள்லாம் கட்சி வித்தியாசம்லாம் மறந்துட்டு போய் சொல்கிறோம், அடுத்த தேர்தல் இருக்கையில் நீங்கள் சேருங்க. 2019 தமிழ்நாடு பொவைன் ப்ரீடிங் ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு, அதை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோம். அவர்து அதை கொண்டு வந்ததுனே அவருக்கு தெரியல. அப்படியா தம்பி, நம்ம ஆட்சி வந்துடட்டும் தம்பி, சரி பண்ணிடுவான். நானா மனசுக்குள்ள நினச்சேன், அதை கூமுட்டு அதை போட்டதே நீதாயா அந்த சட்டத்தை அப்படின்னு. தான் கொண்டு வந்த சட்டம் நான் தனக்கே தெரியாது. அவன் கட்டின கட்டடத்தில் இவன் உட்கார மாட்டான், இவன் கட்டின கட்டடத்தில் அவன் உட்கார மாட்டான். அவன் அம்மானு வேறு வச்சா அவன் அப்பானு வேறு வைப்பான், அவன் ஒரு வேறு வச்சா இவன் ஒரு வேறு வைப்பான். ஆனால் அவன் போட்ட சட்டத்தை எதுக்குடா நீ செயல்படுத்துற? எதுக்கு செயல்படுத்துற? பதில் இல்லை.
அதே ரகசியமா செயல்படுத்துற. பதில் இல்ல. அப்ப ஏன் மாட்டினத்தை சுத்தி சுத்தி வர்ற? பதில் இல்ல, பதில் இல்ல. ஏன் நம்ம மாட்டினத்தை சுத்தி சுத்தி வர்ற? நீ உன் நாட்டு மாடு கையில வச்சிருந்தா நீ தற்சார்பு பொருளாதாரத்துல நீ வேரூன்றி நின்றுவ. இந்தியா ஒரு வேளாண்மை நாடு. இந்தியாவில் இருக்க 3/4% மக்கள் வேளாண்மை நம்பி, ஆடு மாடுகளை நம்பி வாழ்றாங்க. அவங்க அரசாங்கத்தை நம்பி, இந்த பிச்சைக்கார பயில்களை நம்பி வாழல. அப்ப என்ன பண்ணணும்? அவன் அரசாங்கத்தை நம்பி வாழ வைக்கணும் அவனை. அப்ப என்ன பண்ணணும்? அவன் கிட்ட இருக்க தற்சார்பை புடுங்கணும். அதுக்கு தேப்ப சல்லிக்கட்டுக்கு தடை, மாடு மேய்க்க தடை தொடர்ந்து. சரி, இந்த மாடு மேய்க்கிற பிரச்சனை எப்ப இருந்து வந்துச்சு? நீட்டுன்னு ஒரு தேர்வு வந்துச்சுங்க. அந்த நீட்டு தேர்வு வந்த உடனே நம்ம எல்லாம் போராட ஆரம்பிச்சோம். அந்த நீட்டு தேர்வுக்கு வந்து போராட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மெல்ல ஒரு சங்கதியை வெளியே விட்டாங்க. கல்வி மாநில பட்டியலிருந்து போயிடுச்சுல, நம்ம என்ன பண்ண முடியும்னாங்க இந்த சமூக நீதி காத்த வீரர்கள். கல்விதான் மாநில சுயாட்சி பேசின வீரர்கள், வீர புருஷர்கள். அப்போதான் மெதுவாக ஒரு செய்தியை வெளியே சொன்னாங்க. கல்வி மாநில பட்டியலை விட்டே போயிடுச்சுல, நம்ம என்ன பண்ண முடியும், இதில் நமக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னாங்க. எப்படா போச்சு? 76 போச்சு. 76 போனதை நீட்டை எப்போ கொண்டு வந்து எப்போ சொல்கிறேன்னு பாருங்க வெளியே. அதே போலதான் 76 கல்வி மாநில பட்டியலை விட்டு மத்திய ஒத்திசைவு பட்டியலுக்கு போச்சோ, அப்போதுதான் கல்வி உரிமையோடு சேர்த்து நம்முடைய வன உரிமையும் போச்சு. அந்த நம்ம வன உரிமையும் போனதுனால தான் இப்போ நம்ம மலைவாழ் மக்களுக்கும் நம்முடைய நாட்டின மாடுகளுக்கும் இவ்வளவு தொந்தரவு இந்த வனத்துறையால். இந்த வனத்துறை அதிகாரிகள் ஒன்று நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மாட்டுக்காரன் மாட்டை புறம் வித்துட்டு வேற பொழப்பு உருவாக்கிக்கிருவேன், பெட்டி கடையை வச்சு பொழைச்சிக்கிருவேன், காக்காடி நிலத்தை வாங்கி உழுது பொழைச்சிக்கிருவேன். ஆனால் அந்த மாடு இல்லைன்னா அடுத்த தலைமுறை தெருவில் நிற்கும்ன்றத மறந்துடாத. நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு புரத சத்து வேணும்னா அது நம்ம வளர்க்குற ஆடு மாடு கோழிலேருந்து தான் கிடைக்கும். அதுலேருந்து தான் கிடைக்கும். அம்பானி அதானி நடத்துகிற மளிகை கடையில், டிமார்ட்ல இருந்து, வால்மார்ட்ல இருந்து, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் கிடைக்காது. இங்கே தான் கிடைக்கும். பணக்காரன் வாங்குவான்டா. 1 லிட்டர் நெய் என்ன விலை வித்தாலும் வாங்குவான். பருப்பு என்ன விலை வித்தாலும் வாங்கி தின்றுவான். அவனுக்கு புரத சத்து வேணும், வாங்கிடுவான். நடுத்தர மக்கள், நடுத்தட்டுக்கு கீழான மக்கள், ஏழை மக்கள், விளிம்பு நிலையில் வாழுகிற, வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகிற மக்களுக்கு புரத சத்து சுலபமாக கிடைக்கணும்னா அது ஆடு மாடு பண்ணை கோழி கறியில் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் இல்லாம என்ன பண்ணும்? நீ சாமி வேற சொல்லி கெடுப்ப, கறி சாப்பிடாத, இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு அந்த அது இது அப்படின்னு இன்னைக்கு பல தேதிகளை சொல்லி அசைவம் சாப்பிட விடாம ஆக்குறீங்க மக்களை. ஆனா அசைவம் சாப்பிட விடாம ஆக்குறீல, ஆஸ்பத்திரியில் கும்மிய விடாம ஆக்க முடியல. ஏன் ஆக்க முடியல? என்னென்னையோ கட்டுக்கதைகளை சொல்லி என் மக்களை அசைவ உணவிலிருந்து வெளியேற்றி அசைவ உணவை ஒரு தீண்டாமை உணவாக உருவாக்கி இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் மருத்துவமனையில் நிப்பாட்டி வச்சிருக்கதா இந்த அரசு. அசைவம் வேணுங்க, அசைவம் வேணும். அசைவ உணவு நமக்கு வேணும். அது நம்முடைய மரபு. உலகத்தில் என் தாய் தமிழ் உறவுகள் நன்றாக ஒன்றை சிந்திச்சு கொள்ளுங்க. உலகத்துல எந்த ஒரு உயிரினத்துக்கும், பூமி பந்தல எந்த உயிரினத்துக்கும் மனுஷன் தயவு தேவையில்லை, எதுக்குமே தேவையில்லை. ஆனா மனுஷ பயலுக்கு இந்த மரம் வேணும், செடி கொடி வேணும், நாய் நரி வேணும், யானை வேணும், காக்கா வேணும், சிட்டு வேணும், தேடி வேணும், எல்லாமே வேணும். இந்த எல்லா உயிரினமும் வேணும். இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு மனுஷன் மட்டும் வாழ்ந்துட முடியாது. ஆனா அதைத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் மாட்டுக்கு ஆட்டுக்கும் தெரியும், காட்டை இயற்கை வளத்தை கெடுக்க கூடாதுன்னு என் ஆட்டு மாட்டுக்கு தெரியும். பல்லாயிரம் ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்து வருகிற என் பழங்குடி மக்களுக்கு, என் மேய்ச்சல் சமூகங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி அறிவில்லாதவங்க கிடையாது. இந்த ஆடு மாடு நல்லாவே தெரியும், இயற்கையை கெடுக்கக்கூடாது, பால்படுத்தக்கூடாதுன்னு என் ஆடு மாட்டுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த கண்ட சட்டங்கள், தீர்ப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ற வனத்துறை? மலைவாழ் மக்கள்கிட்ட ஆடு மாடு மேய்க்கிற சமவெளியிலிருந்து போகிறவங்க, எங்கள் பக்கம் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்துலேருந்து நாங்கள் தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயிடுவோம். வெள்ளாமை நேரத்தில் வெள்ளாமை முடிஞ்சதுக்கப்புறம் கிடையாமத்த கீழே வருவோம், திருப்பி மேலே போயிடுவோம். வெள்ளாமை ஆரம்பிச்ச உடனே இது காலங்காலமாக நடக்குது. இப்போ போகக்கூடாது. அப்போ எங்கே போகும் என் ஆடு மாடு? எங்கே போகும் என் ஆடு மாடு? அறிவு, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் சட்டங்களை தீட்டுறது, அந்த சட்டங்களை அப்படியே செந்தில் கவுண்டமணி மாதிரி வச்சு அப்படியே தீர்ப்பு சொல்றது.
அப்படியே தீர்ப்பு சொல்றது? இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த ஆடு மாடு எங்கே போகும்? மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நம்ம எல்லாருக்கும் மனசாட்சியை தொட்டு தெரியும், காலங்காலமாக அங்கே அது மேயுதுன்னு. மேய்க்கக்கூடாதுன்னா அது எங்கே போகும்? அவன் எங்கே என்ன பண்ணுவான்? மாட்டுக்காரன் கூட அதை விற்று காசாக்கி பொழைச்சிருவான். மாடு எங்கே போகும்? அந்த மாட்டி நம்ம என்ன ஆகும்? ஆலம்பாடி என்கிற ஒரு மாட்டினத்தை ஏற்கனவே நம்ம இழந்து நிற்கிறோம். ஆலம்பாடியை ஓ வனத்துறை, ஓ நீதித்துறை, ஓ காவல்துறை, ஓ சட்டமன்றம், பாராளுமன்றம் திருப்பி தருமாயா? ஆலம்பாடி மாட்டினத்தை திருப்பி தருமா? ஒன்னால அழிக்க முடியாத இதுக்கு அழிக்க துடிக்கிற. இதை கேட்க நாதி கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் கேட்கும். ஏன்னா நாங்கள் தான் அந்த ஆடு மாட்டோட வளர்ந்தவங்க. பச்சை தண்ணியில் பழைய சோத்தில் உப்பு நிறையா போட்டு தின்னுவீங்க. இவங்கள மாதிரி கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதி ஆன உடனே வெக்கமில்லாம பேட்டி, நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், என் வீட்டில் ஆடு மாடு இருக்க. அப்புறம் ஆடு மாடுக்கு எதிராக செயல்படுறீங்க எல்லாரும்? எதுக்கு செயல்படுறீங்க? அது அப்படி மாட்டை கும்பிடுறவனும் சொல்றவனும் மாட்டுக்கறி தப்பு இல்லை, அது எங்க சமத்துவ உணவுன்னு சொல்றவனும் சேர்ந்து மாட்டளிக்கிற வேலையை பார்க்குற. எப்படி வேலை பார்க்குற? ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போச்சு உங்க ஆரிய திராவிட பகை? எங்க போச்சு? டெல்லி என்ன சொன்னாலும் அதை செய்யறது. 2006 வன உரிமை சட்டம்னு ஒன்று இந்திய அரசு கொண்டு வருது. அதுல மேய்ச்சல் சமூகங்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சில உரிமைகள் கொடுக்குது. மேய்ச்சிக்கலாம், ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம், பழங்குடி மக்கள் போய் தேனி சேகரிக்கலாம், தேன் சேகரிக்கலாம், பழங்கள் சேகரிக்கலாம், சுள்ளி பறிக்கலாம்னு இப்படி நிறைய உரிமைகளை மக்களுக்கு கொடுக்குது அந்த சட்டம். அது இந்தியா முழுக்க செயல்பாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இல்லை. ஏன் தெரியுமா? 2007 யார் ஆச்சுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2007 ஆகஸ்ட் 23, 2007 வனத்துறை சுற்றறிக்கை எண் 20/2007 இப்படி ஒரு சுற்றறிக்கையை போட்டு ஆடு மாடுகளால் புலிக்கும் சிறுத்தைக்கும் யானைக்கும் ஆந்த்ராக்ஸ் பரவுது, அது மேயக்கூடாதுன்னு போட்டது ஐயா கருணாநிதி. அவர் தான் போட்டாரு. கொஞ்சம் எல்லாரும் முரசொலி பத்திரிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. முரசொலி பத்திரிகையோட சின்னம் என்ன? ஏறுதழுவுதலை முரசொலியினுடைய சின்னமாக வைத்துக்கொண்டு காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தது திமுகவும் காங்கிரசும். அந்த துறைக்கான அரசு அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருந்த ஒரு அண்ணன், நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைச்சர் ஐயா, பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராசா, அவர் மத்திய அமைச்சராக இருக்கும் போது அதுக்கான பூர்வாங்க பணிகளை எல்லாம் செய்து வச்சுட்டு வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஜெயராம் ரமேஷ் வந்தான், காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலை சேர்த்து விட்டான். அப்புறம் போராடி அடி வாங்கி மிதி வாங்கி சல்லிக்கட்டை மீட்டெடுத்தான். அடுத்து ஐயா மண்ணின் மகன், தமிழர், விவசாயி, தமிழ்நாடு பவைன் பிரீடிங் ஆக்ட், தமிழ்நாடு கால்நடை இனவர்த்தி சட்டம் 2019 கொண்டு வந்து வச்சுட்டு செயல்படுத்த பயம் போயிட்டாரு. அடுத்த வாரம் நாளை கழிச்சு காபந்தரசு ஆக போகுது. போன மாசம் அதை நான் செயல்படுத்துறேன்னு அரசியல் ஜீவோ. எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. நாம தான் இது நமக்கான, இது நம்ம சின்னம்னு நாம தான் சண்டை போடுவோம். அவன் ஒத்துமையா இருப்பான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க என் தாய் தமிழ் உறவுகளை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனுக்கு விசுவாசமா இருந்து நாம மல்லு கட்டிக்கிட்டு நிற்போம். ரெட்டலையா உதயசூரியன், நான் என் அப்பனும் சித்தப்பனும் பெரியப்பனும் என் மாமனும் மச்சானும் நாம மல்லு கட்டிக்கிட்டு நிற்பான். அவன் 2 பேரும் ஒத்துமையா போய் பிசினஸ் பண்ணுவாங்க. சாராயம் தான் அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. இவன் வந்தாலும் சாராயத்தை மூட மாட்டான், அவன் வந்தாலும் மூட மாட்டான். இவன் 10 கம்பெனி, அவன் 10 கம்பெனி. அவங்க காய்ச்சற சாராயம் தேங்கிடக்கூடாது. டாஸ்மாக வச்சு அவங்களே தெருவுக்கு 4 கடையை வச்சு விற்பாங்க. ஏன் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சாராய கம்பெனி சாராயம் காசு உன் குடும்பத்துக்கு தேவை. உன் குடும்பம் பகுமானமா பகுசா வாழ சாராயம் வித்து உடனே சம்பாதிக்க சொல்லுது, சாராயம் காய்ச்சி பழைக்க சொல்லுது. அப்ப நான் ஆடை மாடை வச்சுக்கிட்டு வயக்காட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்படுறது? விவசாயி பூரா கஞ்சா பயிரிட்டுக்கலாம்னு ஒரு சட்டத்தை போட்டு விட்டுருக்கா. நாங்க நீ நெல்லை கொள்முதல் பண்ற மாதிரி ஒழுங்கு நிலை விற்பனை கூடத்தில் வந்து வித்து போடுறோம்ப்பா எங்க கஞ்சாவை கொள்முதல் பண்ண. நீங்க ஆச்சிர சாராயத்தோட சேர்ந்து என் கஞ்சாவை வச்சு வித்து போட அந்த கழுதையா பெண்ண பெரிய போதை இல்லாம இருக்கு நாடு. எல்லாம் இவங்க கஞ்சா விற்க சொல்றாங்களான்னு கேட்காதீங்க, கஞ்சா பயிரிட சொல்றாங்களான்னு கேட்காதீங்க. இப்படி செருப்பு அடிச்ச மாதிரி கேட்டவாது இவங்களுக்கு புத்தி வருதான்னு தான் கேட்கிறேன். இப்போ நான் ஈரோட்டில் இருந்து சத்தியமங்கலம் வர்றேங்க, பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில 3 பேர் முழு போதையில ஏறுறாங்க பஸ்ல.
வந்து சூலூரில் வந்து நான் இறங்கிக்கிறேங்கிறாங்க. அந்த ஈரோடுக்கு டவுனுக்கு ஒட்டி இருக்கிற சூலூருங்கிற ஊரில் இது பாயிண்ட் டு பாயிண்டா அடுத்து கவுந்தப்பாடி தாண்டா நிற்கும்ன்றாரு. அந்த நடத்துனர் அவ்வளவு கொச்சை வார்த்தைகளை திட்டிட்டு அடிக்க போகிறாங்க. பேருந்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அடிச்சு போய் இறக்கி விட்டு வந்தவங்க ஓரமா. அப்போ இவங்களை முதலமைச்சர் வண்டியில் ஏற்றி விடுங்க, ஏற்றி விடு, ஏற்றி விடு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எம்பி, எம்எல்ஏ, லொட்டு லொசுக்கு தோளாந்துருத்தி இவங்க எல்லாரும் வண்டியில் ஏற்றி விடு. டாஸ்மாக்ல நிப்பாட்டி அவங்கள நீ ஓவேட்டு பிள்ளையில வச்சுக்கிட்ட அதில் போடா போடா தெரியும், போடா தெரியும். எங்கேயுமே போக முடியாத அளவு எங்க பார்த்தாலும் மது போத்தல்களும் யூஸ் பண்ணுற கப்பம். இவங்க காட்டை கிழிச்சு காட்டை காப்பாற்றி நட்டமடம் எடுத்த போறாங்களாம். காட்டை எப்படியா கத்துவேன்? காட்டை இத்தனை ஆண்டு காப்பாற்றுனது என் ஆடு மாடு அங்கே இருக்க பழங்குடி மக்களும் மேய்ச்சல் சமூகம் தாண்டா காட்டை காப்பாற்றுனாங்க. உன் வனத்துறையும் கிடையாது, உன் அரசாங்கம் கிடையாதா? பெண்டிங் ரைட்ஸ், பட்டி போட உரிமை வெள்ளக்காரன் கொடுத்தான். பழங்குடி மக்கள்னா யாரு? அவர்களெல்லாம் காலம் காலமாக சங்க காலம் தொட்டு நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மன்னர்களுக்கு, அரசர்களுக்கு வேவு பார்ப்பதற்காக மலைகளில் போய் தங்கியிருந்தவர்கள். அவர்கள் தான் இன்னைக்கு பழங்குடி மக்கள். அவங்க இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக அந்நிய படையெடுப்புகள் வந்துடக்கூடாதுன்றக்காக காட்டில் போய் தங்க ஆரம்பிச்சான். அவனை இன்னைக்கு காட்டை விட்டு வெளியே போன்ற வெளியே போக சொல்லிட்டான். என்ன சொல்ற? ஜப்பானுக்கு கிரானைட் கல், அந்த பிளாக் ஜெட்டுங்கிற கருப்பு நிற கிரானைட் கல்லை வெட்டி அனுப்புற. அதுக்கு ஜப்பான் ஃபண்டு தருது. அதுக்கு மரணராயலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில சத்தியமங்கலத்துல அந்தியூர் வரைக்கும் மரணராயலாம். கேட்டா ஜப்பான்ல மழை பெய்யணுமா, அதுக்கு சத்தியமங்கலத்துல மரணராயலாம். அப்ப சத்தியமங்கலத்துல மழை பெய்ய எங்கடா போய் மரணறது? எங்கடா போய் மரணறது? ஆனால் தமிழ்நாட்டில் மழை பெய்யறதுக்கு எங்கே போய் மரணறது சொல்லு. நாங்கள் எல்லாரும் கூட நாங்கள் மரக்கன்று நட்டு கொடுக்குறோம் அந்த நாட்டில் வந்து. சொல்லு சொல்லு. எவ்வளவு கேலி கூத்துன்னு பாருங்க. கேனப்பாய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாம் மாதிரி எவ்வளவு கேலி கூத்து பண்ணிட்டு தர்றாங்க. இதெல்லாம் கேட்க ஆள் கிடையாது. நமக்கு நம்மளை திசை திருப்புறதுக்கு வெவ்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருவான். விட்டுட்டு அதை நோக்கி நம்மளை திருப்பி விட்டுட்டு அவன் நம்ம சங்கதியை அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த வேலையை தான் தொடர்ந்து செய்கிறாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்கல்கள்லாம் எப்படி தீர்க்க முடியும்? நல்லா என் தாய் தமிழ் உறவுகள் நன்றாக சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் மண்ணின் மகனால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். வேற யாரும் சரி செஞ்சிட மாட்டான். அவனுக்கு நோக்கம் கிடையாது. என் மாடு மட்டும் வாயில்லா பூச்சி இல்லை. அதை மேய்க்கிற எங்கள் மேய்ச்சல் சமூகங்களும் பழங்குடி மக்களும் வாயில்லா பூச்சிகள் தான். அவங்களுக்காக யார் பேசுறது? மாட்டுக்கு 200, ஆட்டுக்கு 100, கல்யாணம் வச்சு சொல்லி வளர்க்குறதுக்கு காட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போனால் அதுக்கு 2000 ஓவா இவ்வளவும் கொடுத்தா தான் முடிவேங்குது வனத்துறை. எங்கப்பா அங்கே ரிசார்ட் கட்டியிருக்கேன் பாரு. ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை வீடுன்னு போட்டு ரிசார்ட் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளு. அவங்கள பார்த்தா சல்யூட் அடிக்கிற. அங்கேயே காலங்காலமாக வாழ்கிற மக்களை அடித்து வரட்டுற. தெங்கு மரகடா இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அது காடாயிருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? கண்ணகி அரிச்ச மதுரையா இருந்துச்சா தெங்கு மரகடா? என்னங்கடா என்ன தெங்கு மரகடா? இந்த மண்ணில் உருவான காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது காடு தானப்பா. அங்க அந்த ஊர் இருக்குதானப்பா. அங்க அந்த மக்கள் வாழ்ந்துதானப்பா வர்றாங்க. இன்னைக்கு என்ன வெளியே நீ காட்டை விரிவாக்க மாட்டா? என்ன காட்டை விரிவாக்க மாட்டா? நீ ரிசார்ட்டை பூரா விலைக்கு வாங்கி அதை விரிவாக்க மாட்டா காடா? அதை விட்டு என் வெள்ளாம கடை, என் வீட்டை இடிச்சு காடாக்காத. ரிசார்ட்டை முத கைப்பத்து. ரிசார்ட்டை இடிச்சு காடாக்கு. யானை வழித்தடம் பூரா நின்று ஓச்சுனா அது எங்கே போகும்? ஊருக்குள்ளே தான் வரும். எங்கே போகும்? பணக்காரன் பூரா மின்வேலி போட்டுற எங்கே தான் போகுது? ஊருக்குள்ளே தான் வரும். தண்ணிக்கு, உணவுக்கு. லண்டானா அது உணவுகளை காலி பண்ணிடுச்சு. அப்போ எங்கே தான் அது போகும்? இப்படி எல்லா அயோக்கியத்தனத்தையும் அதிகார வர்க்கங்கள் பண்ணிட்டு வாயில்லா ஜீவன்கள் மேலையும் வாயில்லா பூச்சிகளான நம்முடைய மேய்ச்சல் சமூகங்கள் மேலையும் நம்முடைய பழங்குடி மக்கள் மீதும் பழிய போடுது இந்த அரசு. அவங்களெல்லாம் குற்றவாளி மாதிரி நடத்துறது. சல்லிக்கட்டு நடத்திட்டா அது தேச துரோகம், பாம்பு வச்சதுக்கு சமம். சேவைக்கட்டு நடத்திட்டா அது மிகப்பெரிய சண்டனை. அது கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு சமம். அது சேவைக்கட்டு நடத்தினா. கடா சண்டை நடத்திட்டா அது அவ்வளோதான். இந்திய எல்லையை பாஸ்போர்ட் இல்லாமல் தாண்டினதுக்கு சமம். இது எல்லாம் என் மரபு. உங்களை மாதிரி 7 கொண்டாட்டி கட்டி 70,000 ஆராய கம்பெனி வச்சுக்கிறது எங்கள் மரபு கிடையாது. என் மரபுல இருக்கு. நான் வளர்க்குற சேவை சண்டை போடுது. என் மாமன் மச்சன் நானும் விளையாடுறேன். தோத்த சேவலை கொண்டு போய் ஆக்கி சாப்பிட்றோம். ஜெயிச்ச சேவலை இனப்பறக்கத்துக்கு வச்சுருக்கோம். தோத்த கடாயை வறுத்து சாப்பிட்றோம். ஜெயிச்ச கடாயை இனப்பறக்கத்துக்கு வச்சுக்கிறோம்.
சல்லிக்கட்டில் ஜெயிச்ச மாடை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிறோம், தோத்த காளையை நாங்கள் வண்டிக்கு உழவுக்கு வச்சுக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் சல்லிக்கட்டு விளையாடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கேயாவது போய் சொல்கிறோமா இன்னைக்கு நாங்கள் கறி தான் திம்போம், அதனால இந்த நாட்டில் எல்லா பேரும் கறி திங்கன்னு நாங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்குமா சொல்லுங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க மகாவீர் ஜெயந்திங்கிறது ஏப்ரல் மாதம் வரும், தீபாவளி ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு வரும். அந்த ஐப்பசி அமாவாசை தான் மகாவீரர் முக்தி அடைஞ்ச நாளாம். அதுக்கு ஒரு ஜீவோ ஐயா எடப்பாடி போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. என்னன்னு அந்த ஐப்பசி அமாவாசைக்கு கறிக்கடைகள் திறக்கக்கூடாதுன்னு. 99% அதே ஐப்பசி அமாவாசை தான் நமக்கு தீபாவளி. இந்த பகுதி எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளில் அன்னைக்கு அசைவம் தான் சாப்பிடுவோம். நம்ம அசைவ உணவு தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு கறிக்கடையை திறக்கக்கூடாதுன்ற. அப்போ ஆடு வளர்க்குற மேய்ச்சல் சமூகம் எங்கே போவேன் கறி விற்காம? அவன் கிடையா கறிக்கு வாங்கினா தானே அவனுக்கு காசு. அவன் வீட்டில் தீபாவளிக்கு புது துணி வாங்க முடியும் அவன் பிள்ளைக்கு. அவன் வீட்டில் நல்லது கெட்டது, வைத்திய செலவு, படிப்பு செலவு, பொம்பளை கல்யாண செலவு, பேறுகால செலவு எல்லாத்தையும் அவன் அந்த 4 ஆட்டை விற்று தானே அவன் செய்ய முடியும். அதை கெடுக்கிறதுக்கு ஒரு தீபாவளிக்கு கறிக்கடை திறக்கக்கூடாது. யாரு? பச்சை தமிழர் எடப்பாடி. அதை செயல்படுத்த பயம் வச்சுட்டு போயிட்டாரு. அதை முதல் ஆண்டு முதலமைச்சராக ஐயா ஸ்டாலினுக்கு தலை தீபாவளி. அப்போ அதை அவர் வெளியே விடுறாரு, யாரும் திறக்கக்கூடாதுன்னு. கடும் எதிர்ப்பு சமூக வலைதளத்தில் வந்த உடனே அப்படியே பின்வாங்குறாங்க. ஏன் அப்போ அங்கே போய் மல்லு கட்டு பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் திமுக அதிமுக மல்லு கட்டிக்கிட்டே திரையில எப்படா எடப்பாடி நீ இப்படி ஒன்று போடலாம்னு ஸ்டாலின் மல்லு கட்டினாரா? எப்படா நீ இப்படி ஒரு சட்டத்தை போட்டேன்னு மல்லு கட்டினாரா? அது எல்லாமே ஒத்துமையாக இருந்துக்கிறவன் நாம தான் சுதாரித்து பொழைச்சுக்கிறணும். இந்த மண்ணை இந்த மக்களை காப்பாற்ற எங்களை போன்ற பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், நான் எங்களால் மட்டும்தான் உங்களுடைய வழியை புரிஞ்சு நடக்க முடியும், உங்களுடைய மொழியை புரிஞ்சு நடக்க முடியும். அதற்கு எங்களுக்கு ஊடக வலிமை இல்லை. நாங்கள் உங்களையே நம்பி நிற்கிறோம், நீங்கள் நம்ப நிற்கிறோம். எங்களுக்கு வாக்குச்சாருங்கள், இந்த பிள்ளைகளை எங்கள் கையில் அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி எமது தேசிய தலைவர் பிரபாகரனை வணங்கி விடைபெறுகிறேன். நாம் தலைவர் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.